எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 32வது அதிகாரம் அதனுடைய 27வது வசனம். இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர், என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுண்டோ? இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர், என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? எத்தனை பேர் நம்புறீங்க? என் ஆண்டவர் சர்வ வல்லவர். சர்வ வல்லவர் என்றால் சர்வத்தையும் செய்ய வல்லவர். என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. இதை நம்புறவங்க மட்டும் சத்தமாமேன்னு சொல்லுங்க. ஆமென். ஒரு சிலர் எழும்பி விட்டார்கள். அதுக்குதான் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. இது எப்படி ஆகும்? தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. சாராள் நகைக்கும் போது கர்த்தர் அதுதான் சொல்லுகிறார். என்னால முடியாது நினைக்கிறியா அப்படின்னு கேட்கிறார். என் ஆண்டவர் ஒரு காரியத்தை நம்மிடத்திலே சொல்லுகிறார் என்றால் அதை எப்படி திட்டம் பண்ணி நிறைவேற்ற வேண்டும் என்பதை நன்றாய் அறிந்து வைத்துதான் அவர் பேசுகிறார். எசையா 46:11 அப்படித்தானே சொல்லப்பட்டிருக்கிறது. அதை சொன்னேன், அதை நிறைவேற்றுவேன், அதை திட்டம் பண்ணினேன், அதை செய்து முடிப்பேன். நினைத்ததை நிர்ணயிக்கிறவர், நிர்ணயித்ததை நிறைவேற்றுகிறவர் இவர்தான் நாம் ஆராதிக்கிற நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ? அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ? அவர் இஸ்ரவேல் குடும்பத்துக்கு சொன்ன நல்வார்த்தைகளில் ஒன்றாகிலும் தவறவில்லை. என் ஆண்டவர் ஒன்ன செய்யணும்னு நினைச்சிட்டார்னா அது செய்து முடிப்பார். இந்த நம்பிக்கை இருந்ததுனாலதான் துன்பத்தில் நடுவில் நடந்த போதிலும் தாவீது சொல்லுகிறான், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். இன்னைக்கு நீங்க இருக்கிற சூழ்நிலை என்பது ஒருவேளை துன்பத்தின் நடுவில் இருந்தாலும் இந்த வார்த்தையை சொல்ல முடியுமா? எல்லாம் இழந்து ஒன்றும் இல்லாத நிலையில் இருந்த போதிலும் இந்த நம்பிக்கை இருந்ததுனால யோபு சொல்லுகிறார், எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். ஏன்னா ஆண்டவர் அப்படி நம்பினாங்க. அவர் அப்படி நம்பினாங்க. நம்ம ஆண்டவர் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கை எப்படிப்பட்டது என்பதை நமக்கு உணர்த்த பரீட்சை என்றே தெய்வம் அனுமதிச்சார், பரிகாரமே நிற்கார். அவர் பரீட்சை வைக்கிறார். உபாகமம் 8:2 சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் உன்னை சோதிக்கிறது எதற்கு தெரியுமா? உன் இருதயத்தில் உள்ளதை நீ அறியும் படிக்கு. இஸ்ரவேல் ஜனங்கள் இருதயத்தில் என்ன இருக்கு தெரியுமா? எகிப்து இருக்கிறது. அது இஸ்ரவேலர்கள் வெளியே வந்ததும் இஸ்ரவேலர் நினைச்சிட்டாங்க எல்லாம் முடிஞ்சு, கானான் பாலு தேனு, பாலு தேனு, பாலு தேனு. அதாவது வெளியே வந்தோடனே உங்களுக்கு பாலும் தேனும் கொடுக்கணும். ஹல்லேலூயா. ஆமென். நேரா ஆண்டவர் பார்த்தார். வனாந்திர வழியா நடக்கும் போது எடுத்த உடனே எகிப்துல கல்லறை, எகிப்துல இறைச்சி பாத்திரங்கள் அண்டை, எகிப்தின் தெய்வம், இருதயத்தில் உள்ளதெல்லாம் ஒன்னொன்னா வெளியே வருது. ஆமென். நம்ம இருதயத்துல என்ன மறைஞ்சிருந்தாலும் ஆண்டவர் நமக்கு உணர்த்துவார். அதுக்காக சில ட்ராக்ல விடுவார். நமக்கு தெரியாது. சில நேரத்துல நமக்கு தோணும் உலகத்திலே நம்ம தான் பெரிய பரிசுத்தவான்கள் என்று. அப்படி தோணும் போது ட்ராக் ரெடி ஆயிட்டுன்னு அர்த்தம். ஆமென். சில நேரத்துல நமக்கு தோணும் நம்ம தான் பெரிய விசுவாச வீரர்கள். லைட்டா ஒரு தலைவலி வந்திருக்கும், ஆண்டவர் எனக்கு சுகம் தருவார் அப்படின்ட்டு இருந்திருப்போம்.
சுகம் கிடைச்சிரும். உடனே நம்ம நினைப்போம், பத்தியா நான் எப்படி இருந்தேன், என் விசுவாசம் லேஸ்ல நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் கிடையாது. ட்ராக் ரெடி ஆயிட்டு இருக்குன்னு அர்த்தம். ஆமென். அமைதியா ஸ்தோத்திரம் பண்ணிட்டு ஹல்லேலூயா. ஆமென். அதனாலதான் பவுல் சொல்லுகிறார், நான் என்னை உயர்த்தாதபடிக்கு ஒரு முள் கொடுக்கப்பட்டது. நான் உங்களை விட அதிகமாய் அந்நிய பாஷை பேசுகிறேன் சொன்னது யார் தெரியுமா? பவுல். ஆண்டவர் இங்க வா, இந்த முள்ளபடி வச்சுக்கோ. ஆண்டவர் என்ன ஆண்டவர், பார்சல் திறந்து பாரு. குத்துனா பிடுங்கலாம், கொடுத்தா எரிய முடியுமா? கொடுத்தது யாரு? கர்த்தர். நாங்கள்லாம் ஜெபிக்கும் போது நாங்கெல்லாம் முழங்கால நின்று பைபிளை திறந்தா எப்ப தூங்குவோன்னு ட்ராக் ரெடி ஆகுதுன்னு புரிஞ்சுக்கோங்க. ஆண்டவர் மேல நாம வைத்திருக்கிற நம்பிக்கை எப்படிப்பட்டதா இருக்கிறது. ஆண்டவரை நம்ம எப்படி பார்க்கிறோம். போன வெள்ளிக்கிழமை இந்த வார்த்தையை கேட்டோம். நம்ம ஆண்டவரை எவ்வளவுதான் நம்ம அறிந்ததை வைத்து, நாம் கற்றதை வைத்து, நாம் கேட்டதை வைத்து, நாம் படித்ததை வைத்து, நாம் அனுபவித்ததை வைத்து, நாம் அடைந்ததை வைத்து நமக்குன்னு ஒரு வியூ இருக்குல்ல, ஆண்டவர் இப்படின்னு. நம்ம எவ்வளவுதான் அவரை உயர்த்தி பார்த்தாலும் நம்ம ஆண்டவர் எப்படி தெரியுமா? அதுக்கு மேல. ஹல்லேலூயா. அதுக்கும் மேல. யோவான் ஓசன்னா பாடும்போது யோவானும் கூட உண்டு. என்ன சொல்லி பாடுறாங்க தெரியுமா? தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா என்று பாடினார்கள். அந்த யோவான் பத்மு தீவில் இருக்கிறான். பத்மு தீவில் இருக்கும்போது அவன் ஆவிக்குள்ளாகி அவனுக்கு தரிசனங்கள் காண்பிக்கப்படுகிறது. அதிலே தான் வெளிப்படுத்தின விசேஷம் 5வது அதிகாரம். எடுக்க வேண்டாம் செய்தி இல்லை, டச் பண்ணிட்டு செய்திக்குள்ளவார். அங்கேதான் கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர் கையிலே ஒரு புத்தகம் இருக்கிறது, முத்திரிக்கப்பட்ட புத்தகம். சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர் வலது கரத்தில் இருக்க கண்டேன். அப்பொழுது அதை உடைக்க ஒருவனும் இல்லை. இதை உடைக்க பாத்திரவான் யார் என்று ஒரு தூதன் மிகுந்த சத்தமிட்டு சொல்லுகிறார். ஒருவனும் இல்லை என்று அறிந்தபோது இந்த யோவான் என்ன பண்றார் தெரியுமா? ஓன்னு அழுறார். ஒருவனும் அந்த புஸ்தகத்தை திறந்து வாசிக்கவும் அதை பார்க்கவும் பாத்திரவானாக காணப்படாததினால் நான் மிகவும் அழுதேன் என்கிறார். அப்படி அழுத போது முப்பர்களில் ஒருவன் அவனை பார்த்து சொல்லுகிறான், நீ அழ வேண்டாம், இதோ யூதா கோத்திரத்து சிங்கமும் தாவீதின். இவர் என்ன பாடுறாரு? தாவீதின் குமார். அவரும் கேட்டுட்டு கழுத மேல இருந்துட்டு கேட்டுட்டு அதாவது நம்ம ஒண்ணும் இல்லைன்னாலும் நம்மளை குறைச்சு சொன்னாலே நமக்கு வலிக்கும் இல்ல? நம்ம ஒண்ணும் இல்லைன்னாலும். ஆமே. என்ன பிரதர் டல்லா இருக்கிறீங்க? அது என்ன அசிங்கப்படுத்திட்டாங்க. ஏன் ஃபங்க்ஷன்ல என் பேரை அசிங்கப்படுத்திட்டாங்க? உங்க பேரை போட்டாங்க, பக்கத்துல டிகிரி போடல. எவ்வளவு பிரதர் டெம்பரேச்சர்? நமக்கு ஒண்ணு இல்லைன்னாலும் நம்மளை ஏதாவது பேசுறதுல சார், அவங்க சார்னு சொல்ல விட்டுட்டாங்க. அவங்க உயர் திரு என்று சொல்ல விட்டுட்டாங்க. இனி மறை திரு தான் சொல்லணும். எல்லாம் விட்டுட்டாங்க. அதாவது நம்மளை கொஞ்சம் குறைச்சி ஏதாவது சொன்னாலே நமக்கு. ஆனா அவர் பாருங்க, அவ்வளோ பெரிய தேவன். தாவீதே அவரை ஆண்டவரே என்று சொல்லி இருக்க, அவரை கழுது மேல உட்கார வச்சு தாவீதின் குமாரனுக்கு ஓசன் அவரை கேட்டுட்டு பாடு அப்படி ரசிச்சுட்டு போறாரு. அந்த யோவானை இப்போ பத்ம தீவுல கொண்டு விட்டுட்டு, யாரு அவர்? யார் தெரியுமா? யூதா கோத்திரத்து சிங்கமும். எனக்கு தெரிஞ்சது அவர் ஆட்டுக்குட்டி. ஆமென். அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியை மட்டும்தான் உனக்கு இதுவரை தெரியுது. ஆளுகிற சிங்கம் அவர். யூதா கோத்திரத்து சிங்கமும் தாவீதின் வேறுமானவர். இவர்தான் நான் ஆராதிக்கிற ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தர். சகமலகதரா. இவர் கேட்கிறார், இவர் சொல்லுகிறார், என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம்
ஒன்று உண்டோ, ஒன்று உண்டோ. ஹல்லேலூயா. என் ஆண்டவர் காலங்களுக்கு உட்பட்டவர் அல்ல, காலத்தையும் சமயத்தை மாற்றுகிறவர். யோசுவாவுக்கு யுத்தம் முடிய டைம் ஆச்சு. ஆண்டவர் என்ன பண்ண, நீ பேசு சூரியனை பார்த்து, சூரியனை நெல்லுட்டார், நிக்குது. ஆமே, ஹல்லேலூயா. நமக்கு சூரியன் ஓடுது. ஏன் தெரியுமா? சூரியன் நிற்கும் போது சும்மா இருந்துட்டு இல்ல, நிற்கும் போது சும்மா இருந்துட்டு இந்த 3 மணிக்கு ஒரு எக்ஸாம் இருக்கும், அந்த முடிஞ்சு கடைசி அந்த 10 நிமிஷம், ஆமா, அங்க புறா சிறகடிக்கிற சத்தம் கேட்கும். அவ்வளவு நேரம் சும்மா இருந்துட்டு அவன் இருந்து யோசிச்சுட்டு, இது இந்த புத்தகத்தில் உள்ளதுதானா? கடைசியில் டைம் ஆச்சு, 5 நிமிஷம் உனக்கு சூரியன் நிற்கும், உன் வண்டியில ஏறி உட்காரும். சூரியன் நிற்கும் போது ஃபுல்லா சும்மா இருந்து. யோசுவா அப்படி அல்ல, அவன் இரவு முழுவதும் நடந்து வந்தான், ஒரு செகண்ட் வேஸ்ட் பண்ணல. ஆனா அவனுக்கு வேலை முடியல, அவனுடைய திராணிக்கு முடிஞ்சது இவ்வளவுதான். அதனால ஆண்டவர் கிரேஸ கூட்டி கொடுக்கிறார். அதுதான் சூரியன். நில்ல, சூரியன் அங்க நிக்கவை. உன் திராணி உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாதபடியால் இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைக்கிறேன். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். மார்க்கு சுவிசேஷம் 5வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். இதிலிருந்து சில காரியங்களை சொல்லி ஜெபிக்க விரும்புகிறேன். 5வது அதிகாரத்தின் 4வது வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் அநேகம் தரம் விலங்குகளினாலும் சங்கிலிகளினாலும் கட்டப்பட்டிருந்தும் சங்கிலிகளை முறித்து விலங்குகளை தகர்த்து போடுவான். அவனை அடக்க ஒருவனாலும் கூடாதிருந்தது. இந்த மார்க்கு சுவிசேஷம் 5வது அதிகாரத்தில் 3 சம்பவங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த 3 சம்பவங்களுமே ஒருத்தருக்கும் செய்ய முடியாதது. இயேசு செய்த எல்லாமே ஒருத்தருக்கு செய்ய முடியாதுதான். அதே போல 12 வருட பெரும்பாடுள்ள ஸ்திரீயை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு மருத்துவராலும் அவளை குணமாக்க முடியவில்லை. அப்படியே 12 வயது மகள் எவிருவின் மகள், ஒரு காலம் ஒருவரும் கண்டிராத செயலது. இங்கே 6000 பிசாசுகள் ஒரு வாலிபனுக்குள்ளே, ஒருவனாலும் அவனை அடக்க கூடாதிருந்தது. அதாவது நல்ல கவனி, நமக்கு ஒண்ணு முடியலன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம என்ன செய்வோம்? ஒண்ணு நமக்கு என்னெல்லாமோ ட்ரை பண்ணி பார்த்து முடியல, என்ன பண்ணுவோம்? கரெக்ட், விட்டுரும். அப்படி விடப்பட்டவன் அதான் ஒருவனாலும். இப்பொழுதுதான் இயேசு வரார். நமக்காக சிலர் ட்ரை பண்றாங்கன்னு வைங்களேன், அவர் சைலண்டா இருப்பார். சிலர் நம்மளை விட்டுருவாங்க, அந்த தருணத்துக்காக அவர் வெயிட் பண்ணிட்டு இருப்பார். நல்ல தெரிந்த பகுதி, ஆனால் இன்னைக்கு ஆவியானவர் நிறைய காரியங்களை பேசுவார் நான் நம்புறேன். ஒருவனாலும் அவனுக்கு குடும்பம் உண்டா? கண்டிப்பா உண்டு. சொந்தங்கள் உண்டு, உறவுகள் உண்டு. இவன் மலைகளிலும் கல்லறைகளிலும் இருந்து இரவும் பகலும் கூக்குரலிட்டு கல்லுகளினாலே தன்னை காயப்படுத்தி கொண்டிருந்தான். பிசாசு எங்க இருக்கு? பிசாசுகள் எங்க இருக்கு? உள்ள இருக்கு. அப்ப பிசாசு எங்கிருந்து வேலை செய்தவனுக்கு? உள்ள இருந்து. அப்ப அவனுக்கு வலி எங்க? மெயினா உள்ள இருக்கிற வலியை எப்படி போக்கணும்னு தெரியல. ஒருவேளை இவன் அதை அடிக்கிறதுக்கு கல் எடுத்து அடிச்சானான்னு தெரியல. பாதிப்பு ஃபுல்லா யாருக்கு? அவனுக்கு. சில நேரத்தில் ஏதோ ஒரு கோபத்தில் நம்ம ஓங்கி அடிப்போம். பாதிப்பு யாருக்கு? சிலர் கோபத்தில் ஓங்கி ஏதாவது அடிப்பாங்க. பாத்தியா பவர, ரத்தம் வருது. பாதிப்பு யாருக்கு? சிலர் அப்படியே
வழியில் என்ன பண்ணும் தெரியல, காயப்படுத்தி கொண்டிருப்பான். இப்பொழுது இயேசு மறுகரையில் இருந்து மார்க் 4:35 சொல்லப்பட்டிருக்கிறது, அக்கரைக்கு போவோம் வாருங்கள் அப்படிங்கிறார். அக்கரைக்கு. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அவர் புறப்பட்டு வரும்போது சமுத்திரம் கொந்தளிக்குது, காற்று பலமாய் வீசுகிறது. வேதம் சொல்லுகிறது கர்த்தர் அதட்டினாராம். 39 அவர் எழுந்து காற்றை அதட்டி, என் ஆண்டவர் எழுந்தருளினாலே போதும் சத்துரு ஆட்டங்காண ஆரம்பிச்சிருவான். அல்லேலூயா, ஆமென், ஆமென். உண்மையில பிரச்சனை இப்ப யாருக்கு சொல்லுங்க? இல்ல, உண்மை இந்த வாலிபனுக்கு இப்ப பிரச்சனை. வாலிபன் யார் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க? நான் சொல்ற வேட கரெக்டா கேட்கணும். யார் பாதிக்கப்பட்டிருக்கிறா? ஓகே, இப்போ இந்த கடல்ல தத்தளிக்கிறது எது? படகு. எந்த படகு? இயேசு இருந்த படகு. நீ பிரசனத்தை சுமக்கிறவன். சில தத்தளிப்பு உன் வாழ்க்கையில முகாந்திரம் இல்லாம வருது. எதுக்கு தெரியுமா? பாதிக்கப்பட்ட சிலரை விடுவிக்க கர்த்தர் ஒன்ன நியமித்திருக்கிறார். என்னண்டவர் இயேசு இருக்கிற எல்லாருக்கு. ஏன் இந்த வேர்டு இப்ப நான் அடுத்து போக போக உங்களுக்கு புரியும். யாருக்கோ பிரச்சனைக்கு என் வாழ்க்கையில புயல் அடிக்கணுமா? யாருக்கோ பிரச்சனைக்கு ஏன் படகு தத்தளிக்கணுமா? யாருக்கோ பிரச்சனைக்கு நீ யாருக்கோன்னு பார்க்காத, யாருக்கோன்னு பார்க்காத. உனக்குள்ள இருந்த இயேசு அந்த பிரச்சனையை பார்க்கிறார். உனக்குள்ள இருந்து இயேசு அந்த பிரச்சனையை பார்க்கிறார். ஆண்டவர், எனக்கே 1000 பிரச்சனை ஆண்டவரே. யாருக்கோ பிரச்சனைக்கு ஏன் துக்கம், ஏன்பா நஷ்டம் ஆகணும்? யாருக்கோ பிரச்சனைக்கு நான் ஏன்பா கஷ்டப்படணும்? யாருக்கோ பிரச்சனைக்கு நான் என் வாழ்க்கையில ஆண்டவரே இந்த புயல் அடிக்கணும்? இந்த கேள்விகளோடு யாராவது இதை கேட்டு கொண்டிருப்பீர்களே, ஆனால் உன்னை கர்த்தர் எப்படி வைத்திருக்கிறார் தெரியுமா? பிரசனத்தை சுமக்கிற வாகனமாக. தேவனுடைய பிரசனத்தை சுமக்கிறவன் நீ. தேவனுடைய பிரசனத்தை சுமக்கிறவன் நீ. Praise God. Praise Lord. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. சீஷர்கள் நாங்க மடிக்கிறோம், நாங்க மடிக்கிறோம். நீ மடியல்ல, இன்னும் கொஞ்ச நேரத்துல எது சாக போகுதுன்னு நீ பார்க்க போற. ஆமென். ஆண்டவர் எழும்பி அதட்டுறார். அப்போ மற்றவர்களுக்காக நம்ம செபிக்கும் போது அல்லது கர்த்தருடைய காரியத்துக்காய் நிற்கும் போது, ஆமென், சில போராட்டங்கள், சில கொந்தளிப்புகள் வரும்போது, ஒரு தேவ பிள்ளையின் நாவிலே மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்திலே கர்த்தர் வைத்திருக்கிறார். மலைகளை பெயர்த்து, இதோ நான் உன்னை புதிதும் கூர்மையுமான பற்கள் உள்ள யந்திரமாக்குகிறேன். உன்னை புதிதும் கூர்மையுமான பற்கள் உள்ள யந்திரமாக்குகிறேன். ஆனா நீ என்ன செஞ்சிருக்கணும்? அதட்டி இருக்கணும். அதட்ட வேண்டிய நீ என்ன பண்ணிட்டு இருக்கிற? அலறிட்டு இருக்கிற. பேதுருவே, உங்க மாமி வீட்டுக்கா கூட்டிட்டு போற இயேசுவை? இல்ல இல்ல. அப்ப நீ அலறதுல ஒரு அர்த்தம் இருக்கு. அவர்ல உன்னை கூட்டிட்டு போறாரு, நீ அலற. நீயா இயேசுவை கூட்டிட்டு போற? இயேசுதான உன்னை கூட்டிட்டு போறாரு. நீ போட்ட டிராக்ல எல்லாம் பயணித்து தளர்ந்து வந்ததுனாலதான் அவர் போட்ட டிராக்ல உன்னை நடத்துறாரு. இந்த கொந்தளிப்பை நீ ஃபேஸ் பண்ணாத, அவர் ஃபேஸ் பண்ணுவார். பேதுரு ஃபர்ஸ்ட் மாமி விட்டு கூட்டிட்டு போனாரு, சுகம் கிடைச்சு. இப்ப இயேசு பேதுரு கூட்டிட்டு போறாரு. அக்கறைக்கு போவோம் வாருங்கள் சொல்லி கூட்டிட்டு போறாரு. ஏன் இந்த கொந்தளிப்பு? ஏன்னா அங்க வேற பிரச்சனை. நமக்கு எதுக்கு வம்பு? யாருக்கோ பலவீனத்துக்கு நம்ம ஜெபம் பண்ணி ஒரு வேளை நமக்கு எதுக்கு?
எனக்குள்ள இருந்து பயணிக்க விரும்புகிறார். ஐ எம் ரெடி ஃபாதர். எத்தனை பேர் இந்த காலை வேளையில, எத்தனை பேர் இந்த காலை வேளையில, எத்தனை பேர் இந்த காலை வேளையில ஆமே நல்ல கவனிங்க. இப்படி நம்ம பிரசனத்துல வருகிறது வேற, நாமே அவருடைய பிரசனமாய் மாறுவது. என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? இவன் ஆண்டவர் காற்றை அதட்டி கடலை பார்த்து இறையாதே அமைதலா இரு என்றார். காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. படகு அக்கறையிலே வந்தது. 5:2 சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் படவிலிருந்து இறங்கின உடனே. படகிலிருந்து இறங்கின உடனே அதன் அர்த்தம் இயேசு அந்த கரையில கால வச்சதும், இயேசுவின் அந்த அந்த ஒரு விரல் லைட்டா அதுல பட்டதும், கல்லறையில் பிரேத கல்லறைகளில் இருந்து ஒரு மனுஷன் அவருக்கு எதிராக வந்தான். நல்ல கவனிங்க. இதுவரை அவன் எங்க இருந்தான்? கல்லறையில் இருந்தான். கல்லறையில் இருந்தான். இரவும் இருந்தான், பகலும் இருந்தான். அவனை சங்கிலிகளால கட்டி கொண்டு போக பார்த்தாங்க, முடியல. ஆனா ஒரு ஊரே சேர்ந்து இந்த கல்லறையிலிருந்து அவனை வெளியே எடுக்கலான்னு பார்த்தாங்க, முடியல. ஆனா இயேசுவினுடைய பாதத்தினுடைய ஒரு விரல் நுனி அந்த தரையில பட்டதும் ஹல்லேலூயா, வெளியே வந்தான். வெளியே வந்த அந்த பட்டணத்தின் சாபம், அந்த பிசாசு, அந்த பட்டணத்துடைய அந்த கெதரேனே பட்டணத்தினுடைய பெரிய சாபம் இந்த பிசாசு. என்ன மத்தேயு சுவிசேஷத்தில் படிக்கும் போது 2 வாலிபர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதுவும் 1-2 பிசாசு அல்ல, 6000 பிசாசுகள். அவன் முதல்ல பிரச்சனை வெளியே வரணும், பிரச்சனை வெளியே வரணும், அதுக்கப்புறம் தான் சால்வ் ஆகும். தேவ பிரசனத்துல எது ப்ராப்ளம் அது வெளியே வரும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போஸ்தலனாகிய பவுல் 275 பேரோடு கூட கப்பலில் பயணிக்கிறான். திடீரென்று யூரோக்ளித்தான் காற்று அடிக்குது. ஏன் இந்த காற்று அடிக்கணும்? இந்த காற்று அடிப்பதின் நோக்கம் என்ன? நோக்கம் ஒன்றுதான், இந்த பவுலை எப்படியாவது இந்த மெலித்தா தீவுல போடணும், அவ்வளவுதான். அந்த தீவுல ஒரு சாபம் இருக்கிறது, சர்ப்பம். வேற யார் போனாலும் சால்வ் ஆகாது. அந்த தீவுல அந்த சர்ப்பம் இருந்ததுனால அந்த தீவுல இருக்கிற அத்தனை பேர் வியாதியில இருந்தாங்க. எல்லாத்தையும் எடுத்து வாசிக்க டைம் இல்ல. ஆனா எங்கேயோ பயணித்துக் கொண்டிருந்த கப்பலை நோக்கி ஒரு காற்று வந்து அடிக்குது. பிழைப்போம் என்கிற நம்பிக்கை ஏற்ற போது தூதனை அனுப்பி சொல்றார், நீ சாட்சியா நிக்கணும். ஓகே, அதுக்கப்புறம் விட்டுருக்க வேண்டியதானே, சாட்சியா நிக்கணும், அதுக்கு தானே போயிட்டு இருக்கிறோம். இல்ல, நீ ஒரு தீவுல விழணும், நீ அங்க போகணும். இல்ல, பவுல் எழும்பி சொல்றாரு, ஆனால் ஒரு தீவுல விழ வேண்டியதா இருக்கும், விழ வேண்டியதா இருக்கும். பவுல் கப்பல் போய் சேர்ந்து கப்பல்ல இருந்து இறங்கி போகல. சென்னையிலிருந்து நாகர்கோயிலுக்கு வந்து பஸ் நம்ம வீட்டுக்கு முன்னாடி நின்னதும் இறங்கி பாய் சொல்லிட்டு போகல. அவங்க கட்டையில மிதந்தாங்க. பவுல் கட்டையில மிதந்தான். எப்படியாவது கரை சேரணும், நீ விழணும். பவுலே, என்ன பிளான் ஆண்டவர் வச்சிருக்கிறீங்க நீங்க? நான் விழணும்னு சத்ரு நினைச்சிட்டு இருக்கிறான், நீங்க என்னன்னா இல்ல இல்ல, நீ ஒரு தீவுல விழணும். அப்போஸ்தலர் 27 அதனுடைய 25 26 சொல்றார், எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும் என்று தேவனிடத்தில் நம்பிக்கையாய் இருக்கிறேன். ஆயினும் நாம் ஒரு தீவிலே விழ வேண்டியதா இருக்கும்.
ஏன்னா அங்க ஒரு வல்லமை மறைந்திருக்கிறது, அங்க ஒரு சர்ப்பம் மறைந்திருக்கிறது, அங்க விழ வைக்கிறார். தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய சித்தத்தை செய்யும்படி அர்ப்பணித்து பயணிக்கும் உங்க வாழ்க்கையில சில வீழ்ச்சியை தேவன் அனுமதிக்கிறார் என்றால் புரிந்து கொள்ளுங்க, நீ விழுவதின் மூலம் அநேகர் எழும்ப போறாங்க. இருபத்தி 28:1 சொல்லப்பட்டிருக்கிறது, வாசியுங்கள். நாங்கள் தப்பி கரை சேர்ந்த பின்பு அந்த தீவின் பேர் மெலித்தா என்று அறிந்தோம். அடுத்து அந்நியராகி அந்த தீவார் எங்களுக்கு பாராட்டின அன்பு கொஞ்சமல்ல, எங்களுக்கு பாராட்டின அன்பு கொஞ்சமல்ல. பவுல் விடல, அந்த வேளையிலே பிடித்திருந்த மழைக்காகவும் குளிருக்காகவும் அந்த வேளையிலே பிடித்து அந்த இடத்துல மட்டும் கர்த்தர் மழையை அனுப்பலைன்னா குளிர். ஏன் குளிர் வந்துச்சு? ஒரு புறம் மழை, இன்னொரு புறம் இவங்க கடல்ல. தேவன் அனுமதிக்கிற ஒவ்வொன்றுக்கும் பின்னாக ஒரு டிவைன் பர்பஸ் இருக்கிறது. டிவைன் பர்பஸ் மாம்சீகமா உள் வாங்கவே முடியாது. ஆண்டவரே, நான் சாட்சியா நிக்கணுங்கிறது உங்க பிளான்னா இந்த காற்று அடிச்சிருக்க வேண்டாம். இந்த காற்று அடிக்காம இருந்ததா கப்பல் நேரம் அங்கதானே போயிருக்கும். நான் போய் சாட்சியா நிப்பேனே? இல்ல, நீ விழணும். உங்களுக்கு அவ்வளவு சந்தோஷம் ஆண்டவரே நான் விழுறது. ஆண்டவரே, இந்த புயல் அடிக்கிறது சில நேரத்துல உன்னை கர்த்தர் இப்படி வைத்திருக்கிறார் தெரியுமா? அவருடைய பிரசனத்தை கேரி பண்ணுகிறவனா. அதனாலதான் அந்த விலையேறப்பட்ட பொக்கிஷத்தை இந்த மண் பாண்டத்துக்குள்ளே நாம் பெற்றிருக்கிறோம். இப்பொழுது பவுல் என்ன செய்கிறார் என்றா, அந்த வேளையில் பிடித்திருந்த மழைக்காகவும் குளிர்க்காகவும் அவர்கள் நெருப்பை மூட்டி எங்கள் அனைவரையும் சேர்த்து கொண்டார்கள். அடுத்த வசனம். பவுல் சில விறகுகளை வாரி அந்த நெருப்பின் மேல் போடுகையில். பவுலுக்கு தெரியுமா இதுக்குள்ள பாம்பு இருக்குன்னு? தெரியாது. ஆனா பவுலுக்கு உள்ள இருக்கிறவருக்கு தெரியும். ஹல்லேலூயா. நமக்கு தெரியாது, உள்ள இருக்கிறவருக்கு தெரியும். உள்ள இருக்கிறவருக்கு தெரிஞ்சிட்டுனா அவர் என்ன சொல்லி இருக்கணும்? பவுலே, அந்த விறக தொடாத, இந்த விறக தொடு சொல்லி இருக்கணுமா? சொல்ல மாட்டேங்கிறாரு. ஒன்ன வச்சு சிலதை சால்வ் பண்ணணும்னு அவர் டிசைட் பண்ணிட்டாருன்னா பித்தினியாவுக்கு போகணும்னு நினைக்கிறாரு. ஆவியானவர் சொல்ற போகாதேங்கிறார். இங்க எல்லாத்தையும் சொல்றாரு. இந்த விறகு கடையில பாம்பு இருக்கிறத சொல்லல. இந்த தீவு அத்தனை பேரும் வியாதியில இருக்கிறான். அந்த தீவு தலைவர் வீட்டில இருந்து அவ்வளவு வியாதி, மாறி மாறி வியாதி. இந்த கடையில ஒண்ணு இருக்கு. தேவனுடைய கிரியை அங்க நடக்கணும். அங்க நடக்கணும்னா இதற்கு காரணமா இருக்கிறது அழிக்கப்படணும். அதற்கு காரணமா இருக்கிறது அழிக்கப்படணும்னா அங்க அக்கினி வேணும். அபிஷேகம் பெற்றவன் இருக்கிற இடத்துல அக்கினி ஏறியும். பவுல் சில விறகுகளை வாரி அந்த நெருப்பின் மேல் போடுகையில், ஆமென், அக்கினி இருந்தும் பவுல் போட்டாதான் பாம்பு உள்ள விடும். வேற யாரு போட்டாலும் அக்கினி அதுவும் பார்த்து நம்ம இப்படிமோ அது இப்படிங்கோ. போயிட்டு வரவா? ஓகே, போயிட்டு வா. அபிஷேகம் பெற்றவன ஆண்டவர் எங்க கை வைப்பார்னே தெரியாது. என்ன ஆண்டவர், நான் போற இடம்லாம் உலகத்துல சொல்லுவாங்க, பாவி செல்லும் இடமெல்லாம் பாதாளம், பரிசுத்தவான்கள் செல்லும் இடமெல்லாம் போராட்டம். தெரியாது. ஆமென். அவன் அந்த நெருப்பின் மேல் போடுகையில் ஒரு விரியன் பாம்பு அனல் உரைத்து புறப்பட்டு, அனல் உரைத்து பவுல் அந்த பாம்பு அடிக்கல, தூக்கி போட்டார். அவன் அந்த பாம்புக்கும் தெரியாது யார் தூக்கி போட்டார். ஆனா அதனுடைய போக்கஸ் யார் மேல திரும்புது தெரியுமா? பவுல் மேல. உலகம் உங்களை பகைத்தால் அது உங்களை பகைக்கிறதற்கு முன்னே என்னை பகைக்க.
அபிஷேகம் பெற்ற தேவ பிள்ளையே, பிரசன்னத்தை சுமக்கிற தேவ பிள்ளையே, உன்னை உலகம் பகைக்குதுன்னு அதுக்கு முன்னாடி அவரை பகைக்குது. சத்துரு உனக்கு எதிராக வாரான அதுக்கு முன்னாடி. ஹalleluya. அனல் உரைத்து புறப்பட்டு, அதாவது இது எதர்ச்சியா நடந்ததில்ல. போற வழியில கால் பட்டதும், சில கடிக்காத நாய் கூட கால் பட்டா கூட சில நேரத்துல அது குறைக்க வாயை திறந்துருப்போம், நம்ம பயத்துல காலை உள்ள விட்டுருப்போம். கேட்ட நாய் கடிச்சிட்டு, அந்த நாய் கடிக்கவே செய்யாது. இது எதர்ச்சியாகவோ தற்செயலாகவோ நடந்ததல்ல. இத்தனை பேர் இருக்கிறாங்க, அந்த பட்டணம் முழுவதும் இருக்கிறாங்க. பவுலோடு சேர்த்து எக்ஸ்ட்ரா 276 பேர் இருக்கிறாங்க. அது நடுவில் அதனுடைய ஃபோக்கஸ் யார் மேல தெரியுமா? ஏன்னா அதுக்கு தெரிஞ்சிட்டு அவனுக்கு கடைசி வந்துட்டு இல்ல, நமக்கு கடைசி வந்துட்டு. ஹalleluya, ஹalleluya. புறப்பட்டு அவனுடைய கையை கவ்விக்கொண்டது. 4வது வசனத்தை வாசிங்க. விஷப்பூச்சி அவன் கையிலே தொங்குகிறதை அந்நியராகிய அந்த தீவார் கண்டபோது, இந்த மனுஷன் கொலைபாதகன், இதற்கு சந்தேகம் இல்லை, இவன் சமுத்திரத்துக்கு தப்பி வந்தும் பழியானது இவனை பிழைக்க ஒட்டவில்லை என்று தங்களுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள். அந்த அந்நிய ராகியத்தி இப்போ கூட அவங்களால கிரகிக்க முடியல. நம்ம இவ்வளவு வியாதியில் இருக்கிறதுக்கு காரணமே இந்த பொல்லாத சர்ப்பந்தான்னு தெரியல. ஆனாலும் நல்லா புரிஞ்சுக்கோங்க, அந்த டைம் வர்றது வரைக்கும் ஒரு தேவ பிள்ளை குற்றப்படுத்தப்பட்டு கொண்டே இருப்பான். ஆனா அவனுக்கு தெரியும் டைம் நெருங்குது. உண்மையில் இருக்கிற குற்றச்சாட்டு அதிகரிக்கப்படுகிறது என்றாலே புரிந்து கொள். ஆமென். அவன் அந்த பூச்சியை தீயிலே உதறி போட்டு, ஒரு தீங்கும் பவுல் ஒரு தீங்கும் அடையாது இருக்க காரணம் என்ன? தீ. அந்த பாம்பு சாக காரணம் என்ன? தீ. அவருடைய தீ உனக்குள்ள இருந்தா நீ சேஃப் ஆயிருவ, சத்துரு அழிஞ்சிருவான். அவருடைய அக்கினி, அவருடைய பிரசனத்தை கேரி பண்ணு. டெய்லி உன்னுடைய டைரக்ஷனை மாத்துவார். இன்னைக்கு நீ நினைச்ச இடத்துக்கு போற வாரேன்னா உன் டைரக்ஷனை மாத்தி பிரயோஜனம் இல்லைன்னு அர்த்தம். ஆண்டவரை மாத்துறீங்க. அக்கினி ஒரு தீக்கு முன்னாடி மோசையை நிறுத்தி செய்தி மாறுது. நீ எகிப்துக்கு போங்கிறார், அங்க வாங்குறார், மலைக்கு வாங்குறார், டைரக்ஷனை மாத்துறார். அவன் பிரசனத்தை கேரி பண்றவன். அவன் போய் நிக்கிற இடத்துல அங்க ஏதோ ஒன்று நடக்கும். பவுல் சும்மா என்றானாலே உலகத்தை கலக்குகிறவர்கள் இங்க வந்துட்டாங்க. கரையில காலை வச்சதும் ஒரு மனுஷனுக்கு அந்த கல்லறையிலிருந்து அவனை வெளியே கூட எடுக்க முடியல. இவன் எதிர்கொண்டு வருகிறான். ஆமென். பிரைஸ் தி லார்ட். பவுல் பதறவில்லை, கதறவில்லை, உதறினான். ஏன்னா கர்த்தர் ஏற்கனவே சொன்னார், ஒரு தீவில் விழ வேண்டி இருக்கும். ஆமென். ஹல்லேலூயா. நான் விழுந்ததுனால தான் பார்த்தேன். அதற்கு பின்பு வேதம் சொல்லுகிறது 9வது வசனம். இது நடந்த பின்பு தீவிலே இருந்த மற்ற வியாதிக்காரரும் வந்து குணமாக்கப்பட்டார்கள். அதற்கு முன்பதாக 8வது வசனத்திலே அந்த பிப்பிலிவனுடைய தகப்பன் ஜுரத்தினாலும் இரத்த பேதியினாலும் வருத்தப்பட்டு கிடந்தான். பவுல் போய் ஜெபம் பண்ணி அவன் மேல் கைகளை வைத்து குணமாக்கினான். இது நடந்த பின்பு தீவில் இருந்த மற்ற வியாதிக்காரரும் வந்து, இப்போ ஹீலிங் மினிஸ்ட்ரி தடையில்லாம நடக்குது. இந்த மினிஸ்ட்ரி முடிஞ்சதுக்கு அப்புறம் அடுத்த வசனத்தை வாசிங்க. அவர்கள் எங்களுக்கு அநேக மரியாதை செய்து நாங்கள் கப்பல் ஏறி போகிற போது எங்களுக்கு தேவையானவர்களை ஏற்றினார்கள். அவர்கள் எங்களுக்கு அநேக மரியாதை செய்து நாங்கள் கப்பல் ஏறி போகிற போது, அதன் அர்த்தம் என்ன தெரியுமா? ஒரு இடத்துல உன்னை கொண்டு போட்டாருன்னா கொத்து வாங்கிட்டு வர்றதற்கல்ல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சும்மா 4 அடி வாங்கிட்டு ஆமென் அங்க போய் பரிதாபமா, ஆமென் என்ன இப்படி இருக்கீங்க பவுலே, போனேன்
கொத்துக்குங்க பாரு. அவங்க எல்லாரும் என்ன அப்படி சொன்னாங்க இப்படி சொன்னாங்க, அதனால நான் ஓடி வந்துட்டேன். ஆரம்பம் விழுந்தது. பவுல் அந்த மெலித்தா தீவுக்குள்ள என்றானது எப்படி தெரியுமா? ஒரு பலகையை பிடிச்சு. ஆனா மெலித்தா தீவுல இருந்து வெளியே போனது எப்படி தெரியுமா? கப்பல்ல. ஆமே. பலகை கப்பல் இதல்ல மேட்டர். மேட்டர் உனக்குள் இருக்கிற தேவ பிரசனம். கட்டையில போறவன கப்பல்ல போக வைக்கிறது ஆண்டவருக்கு விஷயம் இல்ல. ஆண்டவருக்கு விஷயமே உனக்குள் இருந்து உலகத்தில் இருக்கிறவனை ஜெயிப்பதுதான். ஹல்லேலூயா. அப்படிதான் அப்படிதான். 3 வருஷம் தேசத்துல மழை இல்ல, மழை இல்ல. பாகாலை வழிபடக்கூடியவர்களுக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. பாகால் தான் அக்னியின் தெய்வம், மழையின் தெய்வம். ஆண்டவர் எலியாவை கொண்டு சொல்றார், மழையே பெய்யாது பக்ரியா, நான் சொல்லாம மழை பெய்யாது, ஏன்னா நான் ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிறேன். ஆண்டவர் கேரி தாட்டண்டையில ஒளித்திருக்க வைக்கிறார். ஒளித்திருக்க வைத்து விட்டு இப்பொழுது சொல்லுகிறார், நீ சீதோனுக்கு அடுத்த சாரிபாத். ஏன் சீதோனுக்கு அடுத்த சாரிபாத்? சீதோன் தான் இயேசபேலுக்கு ஊர். எலியாவை உள்ள கொண்டு போறார். எலியா அங்க போய் பண்ணதெல்லாம் நமக்கு தெரிஞ்சது, சாப்பிட்டது. ஆனா பைபிள் சொல்லுகிறது கருத்தாய் ஜெபித்தான், கருத்தாய் ஜெபித்தான். வெறும் சாப்பிட வைக்கிறதுக்குன்னா கேரி தாட்டு தண்ணீரை கத்தர் வற்றாமல் பார்த்திருக்கலாம், காகத்தை தடையில்லாமல் அனுப்பி இருக்கலாம். ஒரு காகம் போனா இன்னொரு காகம். பிரசனத்தை சுமக்கிறவனுடைய டைரக்ஷன் எப்ப மாறும் தெரியாது, எப்படி மாத்துவாருன்னு தெரியாது. ஆனா ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க, என்ன ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போறாருன்னா அங்க என்ன சாப்பிட வைக்கிறதுக்கு மட்டும் இல்ல, அங்க ஏதோ சிலவற்றை கர்த்தர் நிர்மூலமாக்க. நாளைக்கு கர்மேல் பர்வதத்துல நீ போய் நிக்கணும், சூப்பர். ஆனா அதுக்கு முன்னாடி நீ உள்ள என்றாக எலியாவே, உள்ள என்றார். சீதோனுக்கு அடுத்த சாரிபாத்ல எலியா போய் அங்க இருக்கிறார். தெரியாது யாருக்கும். கேட்டா அவர் ஏதோ அப்போ அந்த பணியாரம் தின்னுட்டு இருக்கிறார். போட்டோம் போட்டோம் சின்னட்டோம். தேவ பிள்ளையே, உன்னுடைய லைஃப் ஸ்டைல் மற்றவர்கள் பார்வையில் சாதாரணமாக தான் இருக்கும். ஆனால் நீ சுமக்கிற பிரசனத்தினுடைய பவர் என்ன என்பது நாளானது விளங்க பண்ணும். இப்ப எலியா வாராரு. எலியா வந்து சொல்றாரு, என்ன சொன்ன, உங்க தெய்வம் யாரு? பாகால். பாகால்னா என்ன பண்ணும்? அதுதான் அக்னியின் தெய்வம். ஓகே, அக்னியினால் உத்தரவு அருளுகிற தெய்வமே தெய்வம். இப்பொழுது அவங்க கூப்பிடுறாங்க, அவங்க ஜெபம் பண்றாங்க, ஹெவியா என்னெல்லாமோ பண்ணி பார்க்கறாங்க. அப்போ எலியா ஒரு வார்த்தை சொல்லுவார். என்ன வார்த்தை தெரியுமா? 1 ராஜாக்கள் 18:27 உரத்த சத்தமாய் கூப்பிடுங்கள், அவன் தேவனாமே, அவன் தியானத்தில் இருப்பான் அல்லது அலுவலா இருப்பான். அடுத்த ஒரு வார்த்தை, அல்லது பிரயாணம் போயிருப்பான், அல்லது தூங்கினாலும் தூங்குவான். தூங்கினாலும் தூங்குவான். அவன் எழுப்ப வேண்டியது. அதாவது அவருக்கு என்ன கான்பிடன்ட்னா, எப்படி வருவான்? இன்னைக்கு நான் கர்மேல் பருவத்தில் நிக்கிறத மட்டும்தானே நீ பார்த்த. என் ஆண்டவர் என்ன அங்க கொண்டு போய் அடிக்க வச்சுட்டு வந்தது உனக்கு தெரியாது. நீ அந்த ரங்கத்தில் செய்கிற சில யுத்தம், சில போராட்டம், எல்லாரும் தூங்கும் போது உனக்கு தூங்க முடியல, எல்லாரும் சிரிக்கும் போது நீ அழுதுட்டு இருந்த. ஆனா இது எல்லாம் உனக்கு சந்தோஷமாய் நன்மையாய் நாளை மாற போகிறது. நீ போய் நிக்கிற இடத்தில் அற்புதம் நடக்கும். நீ தேவ பிரசனத்தை சுமக்கிறவன். என்னை ஆண்டவர் அங்க இருந்து இங்க கொண்டு வந்தீங்க. இந்த புலம்பலோடு சில உள்ளங்கள் தெரியாது. அங்க போய் வேற ஏதாவது நடந்துச்சா? இல்ல, ஒரு அற்புதம் நடந்துச்சு, அது வேற. ஆமென். அந்த அற்புதம் நடந்து இல்லைன்னா அந்த வீட்டுல திருப்பி எலியாவுக்கு சாப்பாடு கிடையாது. ஆனா சம்பவம் வேற, கர்த்தர் செய்கிறது. அதனாலதான் சொல்லுகிறேன், நம்முடைய வாழ்க்கை படகுல புயல் அடிக்கும் போது கலங்க கூடாது. நாம போற பாதையில புயல் அடிச்சா கலங்கணும். ஆனா கர்த்தர் தானே என்ன கொண்டு போறார், நான் கலங்க மாட்டேன். எதிர்காற்று வீச எதிர்காற்று வீச சத்தமாய்
ஜீவப்படகில் நன்கு. ஆமென். இப்பொழுது இயேசு கடற்கரையில் இறங்குகிறார். வேதம் சொல்லுகிறது, மார்க் 5:6 வசனங்களை வாசிங்கள். அவன் எப்பொழுதும் இரவும் பகலும் மலைகளிலும் கல்லறைகளிலும் இருந்து கூக்குரலிட்டு கல்லுகளினாலே தன்னை காயப்படுத்திக் கொண்டிருந்தார். அதாவது அந்த வலி தாங்க முடியாம கல்லுனால அடிப்பாரு, அந்த அடிச்சு அழுவாரு. இதுதான் அந்த வாலிபன் அடித்து காயப்படுத்தி. அடுத்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் இயேசுவை தூரத்திலே கண்டபோது ஓடி வந்து அவரை பணிந்து கொண்டு. அதாவது அவர் சமீபமாய் இருந்தும் நாம் இன்னும் தேட மறுக்கிறோம். இவன் தூரத்தில் கண்டபோதே. ஆமென். இயேசு எவ்வளவு தேவை என்பது அப்பம் சாப்பிட்டவங்களுக்கு இல்ல, அதிகம் காயப்பட்டவனுக்கு தான் தெரியும். இயேசு எவ்வளவு தேவை என்பது அப்பம் சாப்பிட்டவங்களுக்கு இல்ல, அதிகமா காயப்பட்டவனுக்கு தான் தெரியும். இயேசு எவ்வளவு தேவை என்பது அதிகமாய் கண்ணீர் வடித்த ஆமென் ஆகாருக்கு தான் தெரியும். இயேசு எவ்வளவு தேவை என தனிமையை கண்ட யாக்கோபுக்கு தான் தெரியும். இயேசு எவ்வளவு தேவை என தள்ளப்பட்ட தாவீதுக்கு தான் தெரியும். இயேசு எவ்வளவு தேவை. அப்படி என்றால் சில கடினமான காயமான பாதையிலே கர்த்தர் உன்னை நடத்த அனுமதித்தது உனக்கு அவர் எவ்வளவு தேவை என்பதை நீ அறியணும், நீ புரியணும். எனக்கு இயேசு தேவை. ஏன் எல்லாரும் வீட்டுக்குள்ளே பேதுரு உட்பட இருக்கும்போது மகதலேனா மரியாள் மட்டும் அந்த கல்லறைக்கு முன்னாடி நின்று அழுது கொண்டிருக்க காரணம், அவளுக்குள்ள 7 பிசாசுகள் இருந்தது. இயேசு இருக்கிறது வரைக்கும் தான் அவளுக்கு வேல்யூ. அதனாலதான் அவ போய் சொன்ன செய்திய எல்லாரும் நம்பல. தெளிவா இதே இது பேதுரு சொல்லியிருந்தா நம்பி இருப்பாங்க, யோவான் சொல்லியிருந்தா நம்பி இருப்பாங்க. அவ போய் அழுதா, அவதான் அழுதா. இவன் தூரத்திலே கண்ட போது வேதமே சொல்லுகிறது, அவர் சமீபமா இருக்கையில் நோக்கி கூப்பிடுங்கள். ஆனா இப்ப அவர் தூரத்துல தான் நிற்கிறார். என கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரா சகோதரி, உன்னை தேடி வந்தவரிடம் நீ ஓடிவா. அவருக்கு மகிமையாய் கர்த்தர் உன்னை தான் நிறுத்துவார். எனக்கு இயேசு எவ்வளவுக்கு தேவை. காயப்படி இரவும் பகலும்னா அவன் எப்ப என்ன தூக்கம் இல்லை, யாரு சாப்பாடு கொண்டு கொடுப்பா, அவனை தான் விட்டுட்டாங்களே. வஸ்திரம் கூட இல்லை, ஒண்ணுமே இல்லை. கல்லறையில் இருக்கிறான். வேணா இடையில வந்து பார்த்துருப்பாங்க, இருக்கிறானா போயிட்டானா. போயிட்டானா நம்ம கடமைக்கு மண் எடுத்து போட்டுட்டு வந்துடலாம். ஆமென். அவனுக்குள் இருந்த 6000 பிசாசுகள். அதாவது அவன் எந்த அளவுக்கு அலைக்கழிக்கப்பட்டிருப்பானா, அந்த பிசாசுகளை பண்டிகளுக்குள்ள அனுப்பும்படி அது கேட்கும். இயேசு அனுமதிப்பார். அது பண்டிகளுக்குள்ள போய் அடுத்த செகண்டே பண்டி வலி தாங்க முடியாம கடல்ல விழுந்து மாண்டு போச்சுன்னா அவன் எவ்வளவு வலியை வாங்கிட்டு இருந்திருப்பான். 2000 பன்றிகள் 6000 பிசாசுகள்னா ஒரு பன்றிக்குள்ள 3 வச்சு போயிருக்கும். 3 பிசாசு அதுக்கு நிக்க முடியல, தாங்க முடியல. ஒரே ஒரு நாள் ஒரு வேளை அவர் பன்றியால தாங்க முடியாம அதை சூசைட் பண்ணி செத்துட்டு. அப்போ அது எந்த அளவுக்கு டார்ச்சர் கொடுக்கிற பெயின் கொடுக்கிற அதுவும் அத்தனையும் சேர்ந்து ஒருவனுக்குள்ள இரவும் பகலும். கல்லறை என்பது நம்பிக்கை இழக்கிற இடம். ஆனா அந்த இடத்திலிருந்து தூக்கி விடுறதுக்கு ஒரே ஒருத்தருக்கு மட்டும்தான் முடியும். அவர்தான் நாம் ஆராதிக்கிற நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. இப்போ அவர் வந்ததும் 7வது வசனத்தை வாசிங்க. இயேசுவே, உன்னதமான தேவனுடைய குமாரனே, எனக்கும் உமக்கும் என்ன? என்னை வேதனைப்படுத்தாதபடிக்கு தேவன் பேரில் உமக்கு ஆணை என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். மிகுந்த சத்தமிட்டு
சொன்னான். உள்ள எத்தனை இருக்கு? அப்ப இப்ப எத்தனை வாய்ஸ் கேக்குது? ஒரு வாய்ஸ். அப்ப யாருக்கு வாய்ஸ் இப்ப கேக்குது? அவனுடைய வாய்ஸ் தான் கேக்குது. அது அர்த்தம் என்ன? அவன் வாயை யார் யூஸ் பண்றான்? பிசாசு யூஸ் பண்றான். ஆமென். அடுத்த வசனத்தை வாசிங்க. ஏனெனில் அவர் அவனை நோக்கி அசுத்தாவியே இந்த மனுஷனை விட்டு புறப்பட்டு போ என்று சொல்லியிருந்தார். அப்பொழுது அவர் அவனை நோக்கி உன் பேர் என்னவென்று கேட்டார். ஏன்னா இயேசு என்ன சொல்லியிருந்தார்? இவனை விட்டு புறப்பட்டு போ போ அப்படி சொன்னதும் என்ன வேதனைப்படுத்தாதுன்னு சொல்லிட்டு பேசுறார். ஆனா அவர் சொல்லிட்டு அடுத்து புறப்பட்டு போன்னு சொல்லல. அவர் ஒரு வார்த்தை தான் சொல்லுவார். சாத்தானை அட்டாக் பண்றதுக்கோ விரட்டுறதுக்கோ ஒரு ரிஸ்க் எடுக்க மாட்டார். ஆமென். அதாவது அவனுக்குன்னு சில பவர் இருந்துச்சு, அப்பவே அவர் தள்ளி விட்டார். இனி நல்ல கவனிங்க. இந்த 6000 பிசாசு யாருடைய வாயை யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க? கர்த்தர் முதல்ல என்ன பண்ணா தெரியுமா? கல்லறையிலிருந்து வெளியே கொண்டு வந்து அவனுக்குள்ளதான் இப்ப பிசாசு இருக்கு, அவனோடு ஒட்டி இருக்கு, அவனுக்குள்ளேயே ஒரு பிரிவை உண்டாக்குகிறார். அடுத்த வசனத்தை நீங்க படிச்சீங்கன்னா தெரியும். 12வது வசனம். அந்த பிசாசுகள் எல்லாம் அவரை நோக்கி பன்றிகளுக்குள்ளே போகும்படி அவைகளுக்குள்ளே எங்களை அனுப்பும் என்று அவரை வேண்டிக் கொண்டார். அவரை வேண்டிக் கொண்டன. வேண்டிக் கொண்டான் தானே இருக்கணும். கொண்டன, வேண்டிக் கொண்டன. உள்ளே கர்த்தர் கட் பண்றார். முதல்ல தெரியாது, சில நேரத்தில் தேவனுடைய செயல் தெரியாது. அவர் வேர்ட அனுப்பிட்டாருன்னு வைங்கள, கிரிய உடனே ஆரம்பிச்சிடும். இப்போ உள்ள இருந்துட்டு இதுவரை அவன் வாயை யூஸ் பண்ணுது, இப்போ அவன் வாயை யூஸ் பண்ண முடியல. உடனே அது சொல்லுது, சரி எங்களை அனுப்பிவிடும். மரியாதை பண்ணி அந்த பண்டிகளுக்குள்ளே அனுப்பிவிடும். கட் பண்றார். ஏன்? இந்த வாய் இனி இயேசு யூஸ் பண்ண போறார். அவன் அனுப்பிவிடும். இந்த வசனம் உள்ள போயிட்டுன்னு வைங்களேன். எபிரேயர் 4:12 சொல்லப்பட்டிருக்கிறது, தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்மாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாக இருக்கிறது. உள்ள வசனம் போயிட்டு பட்டயம் 1-2 ஒரே வெட்டுவான். எல்லா கொசுவும் மொத்தமா மாட்டும் போது பேட்டை யூஸ் பண்றவங்களுக்கு என்ன கொண்டாட்டமா இருக்கும் தெரியுமா? இல்ல, சிங்கிளா போய் தேடி அடிக்கிறதுக்கு எல்லாம் சேர்ந்து கேரல் பாடிட்டு இருக்கும் போது நம்ம போய் அப்படிதான் இருக்கும். மொத்த சில நேரத்தில் ஒவ்வொரு பிரச்சனையா வரும்போது அப்படி சைலண்டா இருப்பார். ஏன்னா அவருடைய அந்த வார்த்தைக்கு முன்னாடி வரட்டும், இன்னும் ஆண்டவரே பிரச்சனை இப்போ சால்வ் ஆகும், இன்னும் 3 பிரச்சனை இருக்கு, வந்து மொத்தமா சால்வ் பண்ணி தாரேன். இதுவரை 6000 சேர்ந்து வாயை யூஸ் பண்ணிட்டு ஒரே வார்த்தை தான், புறப்பட்டு போ. உள்ள இப்போ யூஸ் பண்ண முடியல. அதனால அவைகள், அந்த பிசாசுகள் எல்லாம் அவைகள் வேண்டிக் கொண்டன. நல்ல கவனிங்க. சாத்தானுக்கு 3 விஷயம் நல்லா தெரியும். 1, அவர் தேவனுடைய குமாரன். படகுல வரும்போது சீஷர்கள் என்ன சொல்லிட்டு வருவாங்க தெரியுமா? இவர் யாரோ, நீ என்ன யாரோன்னு சொன்னா நான் யாருன்னு கேளுவா, வா சொல்லி கொடுங்கடே யாருன்னு. இயேசுவே உன்னதமான தேவனுடைய பிசாசுக்கு தெரியும். அது மாத்திரமல்ல, இன்னொரு விஷயம் நல்லா தெரியும். நம்ம 6000 6 லட்சம் பேர் வந்தாலும் இவர் தான் அதிகாரமுடையவர். இந்த வேர்டை கவனிச்சீங்களா? இந்த பிசாசு கூட எங்க இருக்கணும் எங்க இருக்க கூடாதுன்னு டிசைட் பண்ணுகிற அந்த அத்தாரிட்டி யார்கிட்ட இருக்கு தெரியுமா? இல்லைன்னா போனா நான் போறேன், என் இஷ்டத்துக்கு போறேன், போக முடியுது. அந்த பண்டிகளுக்குள்ள போகிறதுக்கு கூட இந்த பிசாசுகளுக்கு யாருக்கு பெர்மிஷன் வேணும் தெரியுமா? ஜீசஸோட பெர்மிஷன் வேணும். சும்மா சொல்லல, உன்னை தொடுகிறவன்
இதே சம்பவம் மத்தேயுல சொல்லும் போது இந்த பிசாசு இன்னொரு வேர்டு சொல்லும், காலம் வரும் முன்னே எங்களை வேதனைப்படுத்தவா இங்கே. அவன் பிசாசுக்கு இன்னொன்னு தெரியுது, ஒரு ஹெவியான யுத்தம் பிளாட்ஃபார்மை போட்டு வச்சிருக்கிறார், கடைசியில் நமக்கு அடி கன்ஃபார்ம். அதான் வேண்டிக் கொண்டன, அதான் நீங்க போட்டிருக்கீங்கல்ல அந்த யுத்தம், எந்த யுத்தம்னு, அங்க எங்களை அடிங்க. இப்பொழுது இந்த பண்டிகை பிசாசுடைய போக்கஸை பார்த்தீங்களா? பிசாசுக்கு தெரியும் ஏன் பண்டிகளுக்குள்ளே இப்படி டச் பண்ண பைபிள் ஸ்டடி ஆயிரும், டைம் ஆயிட்டு. ஏன் பண்டிகளுக்குள்ளே? அது அன்கிளீன் அனிமல். பிசாசு எதை விரும்புது பார்த்தீங்களா? அசுத்தத்தை. இயேசுவும் அனுமதித்தார் அசுத்தத்துக்குள்ளே போக, ஆடுகளுக்குள்ளே போக அனுமதிக்கல. எனவேதான் இயேசு சொன்னார், நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல. இந்த பண்டிகளுக்குள்ளே போக உத்தரவிடும். ஆண்டவர் ஒப்பு கொடுத்தரக்கூடாது. அதனாலதான் தேவப்புள்ள அனுதினமும் சுத்தம் விரும்பும் சுத்த சாத்தா வந்து கேட்பான், இதே போல வேண்டும் ஆண்டவர், அவன் அசுத்தம் இருக்கு, நான் போட்டுமா, நான் போட்டுமா, அவன் அப்படி பண்ணிட்டு இருக்கிறான், நான் போட்டுமா. அந்த பண்டிகைகளுக்குள்ளே போக விட்டான், ஆண்டவர் போக விடல. தேவ பிள்ளையே, ஆண்டவர் அனுமதிக்கிறார். ஏன்? அது அசுத்தம் உள்ளது. அந்த பண்டிகைகளுக்குள்ளே அவைகள் போய் கடலை விழுந்து செத்துட்டு. 5:15 வாசியுங்கள். இயேசுவினிடத்தில் வந்து லேகியோன் 14-15 வாசியுங்கள். பன்றிகளை மேய்த்தவர்கள் ஓடி இதை பட்டணத்திலும் சுற்றுப்புறங்களிலும் அறிவித்தார்கள். அப்பொழுது சம்பவித்ததை பார்க்கும்படி ஜனங்கள் புறப்பட்டு இயேசுவினிடத்தில் வந்து லேகியோனாகிய பிசாசுகள் பிடித்திருந்தவன். சம்பவித்ததை பார்க்கணும்னா எதை பார்க்க வந்தாங்க? வாலிபனை பார்க்கறதுல உங்க மேட்டர் கிடையாது. அவங்க வந்ததே பண்டிகளை மேய்த்தவர்கள் போய் சொன்னாங்கன்னு என்ன சொல்லியிருப்பாங்க? எங்க பண்டிகள் எல்லாம் போச்சு, இவர் அங்கிருந்து இப்படி இப்படி வச்சாரு, இது மொத்தமா போய் கடல்ல. அப்ப சம்பவித்ததை பார்க்க வந்தா, இயேசு கிட்ட வந்தா, இவனை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்க, உங்கள இவனை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்க, எங்கேயோ பார்த்த. ஏய், இது இவன் ட்ரெஸ் இல்ல, இப்ப எப்படி ட்ரெஸ் வந்துச்சு? இவன் கல்லறையில எல்லாம் இருந்தான், இவன் எப்படி போய் இயேசு பாதத்துல இருக்கிறான்? திரும்பி பார் சபையே, இன்னைக்கு எது எது இவன்ட்ட இல்லாதது உனக்கு வந்திருக்கு. நீ எங்கேயோ கல்லறையில இருக்க வேண்டியவன், இன்னைக்கு அவர் பாதத்தில் இருக்கிற. அவன் வஸ்திரம் தரித்து உட்கார்ந்திருந்து புத்தி தெளிந்திருக்கிறதை கண்டு. அவன்கிட்ட தான் வஸ்திரம் இல்லை, வஸ்திரம் தரித்துன்னா அவன்கிட்ட வஸ்திரம் இல்லை. ஏன்னா கல்லுகளால கிழிச்சு கிழிச்சு எல்லாம் கிழிஞ்சிட்டு. அப்ப இந்த வஸ்திரம் எங்க இருந்து வந்திருக்கும்? சண்டே கடையும் திறக்காது. என் அப்பா வந்தா எதுங்க வராது? ஏங்க இப்படி இருந்தா எப்படிங்க? ஹல்லேலூயா. அங்க யாருங்க இருக்கிறா? யெகோவா ஈரே எல்லாம் பார்த்து கொள்வார், தேவையை நிறைவாக்குவார். ஆமென். கண்ணீர் எடுத்து வைத்து ஏற்றதாய் பலன் தருவார். அந்நாளை களிப்பாய் மாற்றினவர், அந்நாளை களிப்பாய் மாற்றினவர். ஆமென். வெளிப்பட வைக்கிறார், வெளிப்பட வைக்கிறார், பிடியை தளர்த்துகிறார். இனி எனக்கும் விக்கிரகங்களுக்கும் என்ன என்று எபிராயிம் சொல்வார். அதுக்கப்புறம் பரிபூர்ண விடுதலை கொடுக்கிறார். அவன் வஸ்திரம் தரித்து உட்கார்ந்து புத்தி தெளிந்திருக்கிறதை கண்டு பயந்தார்கள். இதே போல கண்டு பயந்தார்கள் என்று வேதத்தில் இன்னொருவன் சொல்லி இருக்கிறான். அவன் யார் தெரியுமா?
தாவீது பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் இருந்து என்னை தூக்கி எடுத்து கண்மலை மேல நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி அவரை துதிக்கும் புது பாடலை என் நாவிலே தந்தார். அநேகர் கண்டு பயந்து. அதன் அர்த்தம் என்ன? ஆமென். தேவனால் மீட்கப்பட்டவனை கர்த்தர் பாடவும் வைப்பார், பாதத்தில் அமரவும் வைப்பார். அவன் லேகியோன் பிடிச்சப்போ பயப்படலையா? இப்போ பயப்படுறாங்க. மீட்கப்பட்டவனை பார்த்து உலகம் பயப்படும். ஆமென். ஆனா மீட்கப்பட்டவன் பிசாசு பிடிச்சவனை பார்த்து பயப்படுறான். ஹல்லேலூயா. இப்போ ஜனங்கள் எல்லாம் இயேசுட்ட வந்து சொல்றாங்க. 16வது வசனம் குயிக்க வாசிங்க. பிசாசுகள் பிடித்திருந்தவனுக்கும் பன்றிகளுக்கும் சம்பவித்ததை கண்டவர்களும் அவர்களுக்கு விவரமாய் சொன்னார்கள். 2 பேருக்கு நடந்ததை விவரமா சொன்னாங்க. சொல்லும் போது இவங்க என்ன சொல்றாங்க தெரியுமா? ஆண்டவரே, இவன் எவ்வளவு கஷ்டப்பட்டான் தெரியுமா? அப்படி சொல்லி ஃபீல் பண்ணல. அப்பொழுது தங்கள் எல்லைகளை விட்டு போகும்படி அவரை வேண்டிக் கொள்ள தொடங்கினார்கள். ஃபர்ஸ்ட் இதை செய்ய வச்சது யாரு தெரியுமா? பிசாசு. வேலை நடக்கல, உடனே ஊரே இலக்கி விடுறான். இங்க இனி வரக்கூடாது, இங்க இனி டிராக்ட் கொடுக்க கூடாது. ஆண்டவர் சரின்னு சொல்லிட்டு கிளம்புறார். அவர் சும்மா போவாரு, அவனை வச்சிட்டு போனார். இயேசு கிறிஸ்து வந்தார், மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், உயிர் தெழுந்தார். சும்மா போறாரு? சபையை வச்சிட்டு போயிருக்கிறார். அவரை வேண்டிக் கொள்ள தொடங்கினார்கள். உடனே இயேசு போகும்போது இவன் பிசாசுலாம் பார்த்துட்டு இருக்கான். இவன் என்ன சொல்றான்? அவர் படகில் ஏறும்போது பிசாசு பிடித்தவன் அவரோட கூட இருக்கும்படிக்கு தனக்கு உத்தரவு கொடுக்க அவரை வேண்டிக் கொண்ட. பிசாசு கூட்டிட்டு போயிருங்க, அவன் ஆசைப்படுறான்ல. எப்போ வருவீர்? கூட்டிட்டு போயிருங்க. இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக அதற்கு உத்தரவு கொடுக்கல. அவர் உத்தரவு கொடுத்தது, இந்த பட்டணத்தில் இருக்கிற பிசாசு தான் போனோம், நீ போகக்கூடாது. நீ கதறினத, நீ கூக்குரலிட்டத இந்த ஜனங்க கேட்டாங்க. இனி நீ கூப்பிட்டு சொல்வத இந்த ஜனங்க கேட்க போறாங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், நீ உன் இனத்தாரிடத்தில் உன் வீட்டிற்கு போய், அடுத்த வார்த்தை, கர்த்தர் உனக்கு இறங்கி உனக்கு செய்தவைகளை எல்லாம் அவர்களுக்கு அறிவி. என்ன ஆண்டவர் அவங்கள சொன்னது நீங்க போறீங்க? வசனம் வெறுமையா திரும்பாது. இயேசு வெறுமையா போக மாட்டார். உங்க வீட விசிட் பண்ணிட்டு உங்களை வச்சிட்டு போயிருக்கிறார். பல மரண கண்ணிகளை தாண்டி நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். 3 பிசாசு உள்ள போனாலே பண்டி சூசைட் பண்ணது. 6000 பிசாசுகளால் அலைக்கழிக்கப்பட்டும் அந்த தீபம் அணையாதிருக்க காரணம் அவருக்காக உன்னை வைத்திருக்கிறார். அவருக்காக உன்னை வைத்திருக்கிறார். அவருக்காக. அதாவது நான் நிக்க கூடாதுன்னு சொல்றாங்க, நீ நில்லு. என்ன ஆண்டவரே? ஆமென். நான் நிக்க கூடாதுங்கிற, நீ நில்லு. என்ன ஆண்டவரே? ஒரு தூதனை நிறுத்தினா கூட கொஞ்சம் வெயிட்டா இருக்கும். ஆண்டவரே, நான் யார் தெரியுமா? நீ நில்லு. ஹல்லேலூயா. பவுல் சொல்லுகிறார், இந்த தேகத்தை விட்டு பிரித்து அவரோடு இருக்க ஆசை உண்டு, ஆனா நான் இதுல வாசமா இருக்கிறது உங்களுக்கு அவசியம். அவன் பல மரண கண்ணிகளை தாண்டி உன்னை வாழ வச்சிருக்கிறார்னா அவருக்கு நீ அவசியம். உன்னை கொண்டு உதிக்கிற உன் ஒளியின் இடத்துல ராஜாக்கள் நடந்து வருவதை நீ கூக்குரலிட்டதை கேட்ட காதுகள் இனி நீ கூப்பிட்டு சொல்ல போற, இயேசுவே ஆண்டவர், இயேசுவே இரட்சகர். அடுத்த வசனம், அந்தபடி அவன் போய் இயேசு தனக்கு செய்தவைகளை எல்லாம் தெக்கப்போலி என்னும் நாட்டில் பிரசித்தம் பண்ண தொடங்கினான். அப்படிதான். அதன் அர்த்தம் என்ன? இனிதான் ஆரம்பம். எல்லாம் முடிஞ்சு நினைச்சுதானே கல்லறையில போய் உக்காந்த. ஆமென். முடிந்ததென்று நினைத்த இடத்துல என் ஆண்டவர் ஒரு துவக்கத்தை தருகிறார்.
வேதம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள். ஹல்லேலூயா. உன்னை விசிட் பண்ணிட்டு உன்னை வச்சுட்டு போயிருக்கிறா, கூட்டிட்டு போக வேண்டியதானே. பேதுருவே வா, பிலிப்புவே வா. இவன் வரும்போது இங்க பாரு, நான் உன்னை துரத்தல, அதுதான் துரத்தினேன். நீ இருக்கணும், நீ இருக்கணும், இந்த வீட்டில் நீ இருக்கணும், இந்த தேசத்துல நீ இருக்கணும், இந்த பட்டணத்துல நீ இருக்கணும். இன்று கூக்குரலா இருக்கலாம், நாளை நீ கூப்பிட்டு சொல்ல போகிறாய். என் தேவனால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றும் இல்லை.